பார்த்தாலும் கண்ணுக்கு புலப்படாத குள்ள வடிவத்தில் வந்து 3 அடி மண்ணை தானமாக கேட்டு பூமியில் படுத்து பார்த்தாலும் பார்க்க இயலாத பறந்து விரிந்து மிக உயர்ந்த உருவெடுத்து ஓரடியால் பூவுலகையும் மற்றொரு அடியால் ஆகாயம் முழுவதையும் அளந்து ஆக்கிரமித்துக் கொண்டு 3வது அடிக்கு இடம் எங்கே என்று கேட்கிறாயே, இது நியாயமா? எந்த உருவத்தில் வந்து தானம் பெற்றாயோ அந்த உருவத்தில் தானே அளந்திருக்க வேண்டும். உன் தந்திரம் அறியாமல் தர்மம் செய்த என் தந்தையை வஞ்சித்து விட்டாயே. தர்மத்தின் சொரூபமான நீயே கேட்டது சிறுவடிவில் பெற்றதோ பெருவடிவில் என்றால் இனி தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் யாருக்காவது தோன்றுமா? அப்படியா? நமச்சி, உன் தகப்பன் செய்தது தர்மம் என்றா நினைக்கிறாய்? அது வெறும் தானமடா மடையா. தானம் வேறு தர்மம் வேறோ? நிச்சயமாக. ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து கொடுப்பதற்கு பெயர் தானம். எந்த பலனையும் எதிர்பாராமல் செய்வதற்கு பெயர்தான் தர்மம். எதையும் எதிர்பாராமலா உன் தகப்பன் கொடுத்தான்? பூலகம் முழுவதையும் கட்டியாண்டு மாசு தீராமல் வானுலகத்தையும் ஆள வேண்டும் என்ற பேராசை கொண்டு தேவேந்திர பதவியை எதிர்பார்த்து செய்த தானமடாது. தானத்திற்கும் தர்மத்திற்கும் பேதம் தெரியாத தற்குறியான நீ இருக்க வேண்டிய இடம் பூலகம் அல்ல.